கேரட் பாயாசம் என்பது உணவே மருந்து என்ற கொள்கையை நிரூபிக்கும் சிறந்த உதாரணமாகும். ஏனெனில் இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததும் பல ஆரோக்கிய நன்மைகளும் வழங்கும் உணவாகும். முதலில், கேரட் என்பது வைட்டமின் ஏவின் சிறந்த மூலமாக இருக்கிறது. இது பார்வை திறனை மேம்படுத்துகிறது, தோலை பாதுகாக்கிறது, மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பாயாசம் செய்யப்படும் போது பயன்படுத்தப்படும் பால், முந்திரி, பாதாம், ஏலக்காய் போன்றவை முக்கியமான தாதுக்கள், புரதங்கள், நல்ல கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்ற எதிரிகள் ஆகியவற்றை வழங்குகின்றன. தேன், நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு போன்ற இயற்கை இனிப்புகள் இதில் சேர்க்கப்படுவதால் சுவையை மட்டும் அல்லாமல் இரத்தத்தில் இன்சுலின் அளவையும் கட்டுப்படுத்த உதவுகின்றன. இது மாரடைப்பு, கண் நோய்கள் மற்றும் வயதுக்கேற்ப ஏற்படும் ஹார்மோன்களின் மாற்றங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பாக வெயிலுக்காலங்களில் இது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் சிலர் இதை மிக அதிக அளவில் பால், சர்க்கரை, நெய் ஆகியவற்றுடன் தயாரிப்பதால் அதன் மருத்துவ பயன்கள் குறைந்து இது வெறும் இனிப்பாகவே மாறும் அபாயம் உள்ளது. எனவே இதை சீரான அளவில் இயற்கையான பொருட்களுடன் சரியான நேரத்தில் உண்பது உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரும். எளிதாக செய்வது என்றால், கேரட்டை வேக வைத்து அதை பாலுடன் அரைத்து தேன் அல்லது நாட்டு சர்க்கரை மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்தால் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு கேரட் பாயாசம் தயார். இது குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஏற்ற உணவாகும். உணவே மருந்தாகும் என்பதற்கு இது உண்மையான சான்றாகும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.